ராமேஸ்வரம்க்கு போகலாமா? ஸோ இப்போ ஒரு குட்டி ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்துட்டு நைட்டு கிளம்பியிருந்தோம். ஸோ ஸ்லீப்பிங் கோச்சுன்றதுனால வந்து ப்ராப்ளம் இல்லை. நல்லா தூங்கி எழுந்திரிச்சு காலையில் போய்ட்டு ரீச் ஆனோம். நைட்டு கிளம்பிட்டு அங்கே வந்துட்டு ரூம் எடுத்துகிட்டு இருந்தோம். முன்னாடியே புக் பண்ணியிருந்தனால அதுவுமே கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு போனது பார்த்திங்கன்னா சிவன் கோயில் போயிருந்தோம். அங்கே வந்துட்டு தீர்த்தம்லாம் பார்த்துட்டு எல்லாம் தலையில் தெளிச்சுட்டு தீர்த்தம் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துட்டோம். அங்கே ஃபோன் அலோட் கிடையாது இல்லையா? ஸோ வெளியே வாங்கி வச்சிட்டாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு வீடியோஸ் எடுத்தோம். ரஷ் கொஞ்சம் பரவாயில்ல, நாங்கள் காலையிலே போயிட்டதுனால. பட் என்ன ஒன்று, சாமியை தான் கொஞ்சம் பார்க்க விடலை. டக்குன்ட்டு வந்துட்டு எல்லாருக்கும் நெத்தியில் பட்டையை போட்டு அமைச்சு விட்டுட்டாங்க. சரி ஓகேன்ட்டு வந்தாச்சு. அங்கேருந்து நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா ராமர் பாதம் போகணும். அங்கே தான் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டு படிக்கட்டு ஸ்டெப்ஸ் ஏறி போனால் கொஞ்சம் வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் இது. அங்கேயும் நின்று அதெல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். தென் வில்லுண்டி தீர்த்தம், லக்ஷ்மண தீர்த்தம், அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே ஹனுமான் கோயில் போயிருந்தோம். பஞ்சமுகம் ஆஞ்சநேயர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நடராஜர் டெம்பிள். இந்த கோயில் லைனாக கோவில் தான் அப்புறம் ஃபுல்லாக பார்த்தது அன்றைக்கி. ஸோ ஃபுல்லாக எல்லா கோயிலும் ஒன்று ஒன்றா பார்த்தோம். ரஷ் வந்துட்டு ரொம்ப இல்லை. ஒரே ஒரு கோயில் கோதண்டராமர் கோயில் மட்டும் கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது. அதுவும் இல்லாமல் ரஷ் ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே இடமே இல்லை. ஃபுல்லாக வந்துட்டு நார்த் சைடு இருக்கிறவங்க தான் அங்கே ஃபுல்லாக லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும்தான் நடுவில் வந்துட்டு நம்ம சவுத் சைடு நான் பார்த்த வரைக்கும் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக தள்ளிட்டு உள்ளேயே போக விடலை. அப்புறம் ஆனாலும் கஷ்டப்பட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். ரொம்ப அழகாக இருந்தார் அங்கே ராமர். ஸோ போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் அந்த டெம்பிளும். அப்புறமா அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அப்துல் கலாம் மெமோரியல் போயிருந்தோம். போயிட்டு அதையும் பார்த்துட்டோம். அங்கே வந்துட்டு கேமரா அலோட் கிடையாது. அதுக்கப்புறம் கடைசியாக போனது லைட் ஹவுஸ் போனோம். லைட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏரியும் போகிறவங்க போகிறாங்க. ஆனால் நாங்கள் லிஃப்ட்டில் தான் போனோம். வயசாகிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் லிஃப்ட்டில் போயிட்டு அங்கேயும் ஒன்று நின்று கொஞ்சம் பார்த்துட்டு அங்கேயும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே வந்துட்டு அழகாக ஃபுல் ராமேஸ்வரம் ஹோல் வியூ பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கடைசியாக வந்தது தான் தனுஷ்கோடி. ஆனால் அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெயில் தான் தாங்க முடியல. அதுவும் இல்லாமல் வந்துட்டு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தோம் இல்லையா, ஸ்ட்ரா போட்டு சூரியன் சார் உரிவாரே, அதனோட ரியல் எஃபெக்ட் அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் ஷாப்பிங் முடிச்சுட்டு கடைசியாக பீச்சையும் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது ரூமுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 8:30 இருக்கும். நெக்ஸ்ட் டே வந்துட்டு கன்னியாகுமரி ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.